முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக ஆண்டிபட்டியில் இந்த 2024ஆம் வருடத்தில் ஆடி மாத நிறைவு நாளான இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் அம்மனுக்கெல்லாம் உகந்த இந்த ஆடி மாத இந்த நிறைவு நாள் நாளை ஆவணி 1. அதே நேரத்தில் ஆண்டிபட்டி பகுதியில் டீ கடையை வைத்து வாழைப்பழம் என்று தேநீர் இப்படி பன்முகமாக வைத்து இப்பொழுது ஆன்மீகத்தில் இறங்கிய என் அருமை மாமா பிச்சம்பட்டி மண்ணுக்கு சொந்தக்கார எங்கள் அக்கா பாப்பா வேலுச்சாமி மாமா கிட்டத்தட்ட 70 ஆண்டு 80 ஆண்டு பாரம்பரியமாக நமது பகுதியில் டீ தேநீர் எல்லாம் மக்களுக்கு குறைந்த விலையில் சிறப்பாக வழங்கி அந்த சிரிச்சமும் சீதேவியுமாக நமக்கெல்லாம் காட்சி அளிக்கக்கூடிய இவர் தான் அந்த பாரம்பரிய வேலுச்சாமி மாமன். இதுதான் எங்கள் அக்கா பாப்பா. இவர்கள் இருவரும் நீடோடி வாழ வாழ்த்தியதோடு மாத்திரமல்லாமல் இந்த பார்த்தீங்களா நமது பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் செல்வி ஜெயலலிதா அம்மா வாழுங்காலத்தில் 49 லட்சம் ரூபா நிதி உதவி ஒதுக்கி ராஜகோபுரம் கட்டி நமக்கெல்லாம் என்னதே நம்ம வாழ்ந்தாலும் கடைசியில் ஆன்மீகத்தில் தான் நிறைவு பெறுறோம். அத்தகைய பாரம்பரிய மிக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு அடுத்தபடியாக நமது தென் தமிழகத்தில் ஆண்டிபட்டியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பாரம்பரியமிக்க ஒரு ஆலயம். இங்கு வணங்கி வந்தால் தீராத வினைகள் எல்லாம் தீரும், நடக்காத நல்ல ஒரு காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். இவர்கள் எல்லாம் சிவனடியார்கள். இங்கு வரும் பக்தோடி பெருமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து மாமன் வேலுச்சாமி மாமன்ட்ட பூவு இந்த மாதிரி பால் பழங்கள் எல்லாம் அபிஷேக ஆராதனை பொருள் எல்லாம் இருக்குது. தெப்பக்குளம் தூர்வாரி சீர் செய்ய பல முறை பரிந்துரை செய்திருக்கிறது. அதுக்கு ஒரு காலம் வரும். இங்கு சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் இங்கு குடிவாசிகள் பக்தோடி பெருமக்கள் இப்படி பல பேர்கள் கூட்டு குடும்பமாக நிறைந்த இந்த நேரத்தில் இது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக பதிவிட வணக்கங்கய்யா ஸ்டுடியோக்காரரு. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று தமிழ் மூதாட்டி அவைப்பாட்டி சொல்லிய கருத்துக்களுக்கு உதாரணம். வாரம் ஒரு முறை ஆலயம் செல்வோம், அடிக்கடி ஆலயம் செல்வோம். இதுதான் ஸ்டுடியோக்காரரு. வணக்கம். இந்த மாதிரி ஆடி மாத நிறைவு நாளில் அற்புதமான இந்த நிகழ்வினை உங்களிடம் பதிவு செய்வதற்காகவும் முக்கியமாக இந்த வேலுச்சாமி மாமன் பாப்பாக்கிட்ட எல்லோரும் ஆன்மீக இந்த பொருள்கள் பூஜை பொருள்கள் எல்லாம் வாங்கி பலனடையுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வியாபாரம் செய்யலாம். இப்படி வாழ்ந்து முதிர்ந்தவர்கள் குடும்ப சகிதமாய் சமேதராக காட்சியளித்து இவர்களிடமிருந்து நாம் வாங்கி பயன்பெறுவோம். நன்றி கலந்த வணக்கம்.